ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் நண்பர்களே, இன்றைய தினம் 15/11/2022 ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை 4 மணி வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னே ஆயில்ய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் தனுர் ராசி நேயர்கள். ஆக தனுசு ராசி நேயர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சற்று முடிந்த வரையிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. நண்பர்களே, இன்றைய தினம் சுபகாரியங்கள் ஏதேனும் செய்ய போகிறீங்க, முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் செய்ய போகிறீங்கன்னா அவற்றை செய்வதற்கு நல்ல நேரம் என்று சொல்லப்படக்கூடிய சுப ஓரைகள் காலை நேரத்தை பொறுத்தவரை காலை 7:45 8 மணி 45 வரையும், மாலை நேரத்தை பொறுத்தவரை மாலை 4:45 5 மணி 45 வரையிலும் அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், இன்றைய நாள் செவ்வாய் சனி தொடர்பை ஏற்படுத்துதுங்க. அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். நட்சத்திர அடிப்படையில் சனி பகவானினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயும் சனியும் ஒன்று சேருகின்ற அமைப்பு ஜோதிடத்தில் எந்த நிலையிலும் ஒரு சிறப்பு கிடையாதுங்க. இரு பகை கிரகங்கள், இரு கடும் பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை இது. ஒருவரினுடைய ஜாதகத்தில் இருக்குமானால் இருக்கின்ற பாவகம் முழுக்க பாதிக்கப்படும். அந்த வகையில் இன்றைய தினம் செவ்வாய் சனி சேர்க்கை கோச்சார ரீதியாக 4 நட்சத்திர அடிப்படையில் ஏற்படுகின்றது. ஒருவரினுடைய சுய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் பாவகங்களில், குறிப்பாக 8, 12ஆம் பாவகங்களிலோ அல்லது திரிகோணங்களிலோ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குமானால் இருந்து இதில் யாரேனும் ஒருவர் அட்டமாதிபதியாகி அவர்கள் தசை நடக்குமானால் அந்த குடும்பமே கொஞ்சம் தரித்திர நிலையினை எய்தும். அதாவது எதை பண்ணாலுமே மேலுக்கு வர முடியலைங்க. குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடி விழுகுது, நோய் வந்துக்கிட்டு இருக்குது, இல்லை பொருளாதார ரீதியாக கடுமையாக சிக்கிட்டு எழுந்துக்கவே முடியல, எங்கள் குடும்பமே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலமையில் இருக்குங்க. அந்த மாதிரி மீள முடியாத துன்பங்களில் சிக்கிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சேர்க்கை. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ, தொழில் சரிஞ்சு போய் குடும்பத்தில் அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இந்த பிரச்சனையிலேருந்து எப்போவா நம்ம விடிவடையும் அப்படின்னு, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதேனும் யாரேனும் இருக்கின்றீர்கள் என்றால் அவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபட வேண்டும். குலதெய்வ வழிபாடே இந்த அமைப்புகளை கட்டுப்படுத்தும், குடும்ப தரித்திர அமைப்புகளை கட்டுப்படுத்தும் வலிமை உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு மனதார செய்து குடும்பத்தினுடைய தரித்திர நிலை விலக வேண்டும் என குடும்ப உறுப்பினர்களோடு சென்று நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் குலதெய்வம் உங்களுக்கு நல்ல வழிகாண்பிக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷத்தை பொறுத்தவரையிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புத நாளாகவும், ஏற்கனவே இருக்கின்ற வேலை தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமை இருந்தாலும் வியாபார லாபங்களை அடைகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. புதிய கௌரவங்களோ அல்லது மக்களினுடைய அல்லது வாடிக்கையாளர்களினுடைய செல்வாக்கோ மிகுகின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் ஈட்டுவீர்கள். உங்களுக்கென ஒரு தனி அந்தஸ்தும் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்னு எந்த மாற்றங்கள் அல்லது தொழில் நிமித்தமாக பயணங்கள்னு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சின்ன தொந்தரவுகளோ அல்லது தகப்பனாருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. ஆக தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். பூர்வீக விவகாரங்கள் இன்றைய தினம் எழுந்து மறையும். நீங்கள் பெரிதாக பேசி அதனை அகலப்படுத்தி விட வேண்டாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான நாள் இல்லை. குடும்ப அமைப்புகளிலிருந்து பொருளாதார அமைப்புகள் வரை அனைத்திலும் சற்று நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தும்.
ஆரோக்கிய ரீதியாக சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்களோ பேச்சுவார்த்தைகள் மிகுகின்ற ஒரு நிலையோ ஏற்பட்டாலும் பொறுத்து செல்லுங்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் வாடிக்கையாளர்கள் அதிகப்படுகின்ற நாள், வாடிக்கையாளரினுடைய ஆதரவு கிடைக்கின்ற நாள், தொழில் சிறப்பான நகர்வு பெறுகின்ற அற்புத நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆனால் கணவன் மனைவி அமைப்புகள்னு வருகின்ற பொழுது அதில் கொஞ்சம் கூடுதலான தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாள். ஆக கணவன் மனைவி உறவில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்கையான வருமானத்தை வழங்குகின்ற நாள் இந்த நாள். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் அகற்றப்படுகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வியாபார ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலுகின்ற அற்புத நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொழில் சார்ந்த போட்டிகள் இதெல்லாம் நிலவிக்கிட்டு இருந்தது, அந்த போட்டிகள் எல்லாம் அகற்றப்படுகின்ற அதி உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக சற்றே உயர்வு பெறுகின்ற நாள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குழந்தைகளோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. இன்றைய தினம் மனமானது கொஞ்சம் மந்த நிலையிலும் இனம் புரியாத கவலை அடிக்கடி ஆட்கொள்ளுகின்ற நாளாகவும் அமைவதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. எதையெல்லாம் செய்தால் மனமானது புத்துணர்ச்சியாக மகிழ்ச்சியோடு இருக்குமோ, உங்களுக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் மந்த தன்மை நிலவும், முடிந்த வரையிலும் சுறுசுறுப்பாக செய்யுங்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. ஏதாவது ஒரு ஆரோக்கிய தொந்தரவு சின்னதாக ஏற்படும். ஏதாவது முக்கியமான பொது நிகழ்ச்சிகளுக்கு வெளியில் போகிறீங்க, சொந்த பந்தங்களுடைய நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, அங்கே ஏதாவது சின்னதாக வாக்குவாதங்கள் இல்லை தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அனுசரித்து அமைதியாக வந்துடணுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. சரியாக நின்று பேசி உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தி விட வேண்டாம். ஏதேனும் சிறு சிறு பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கான நாள், பழைய பொருட்களை வாங்குவதற்கு மிக உகுந்த நாள். விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் இட மாற்றங்கள் பயணங்கள்னு சில மாற்றங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகளெல்லாம் வந்து சேருகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. ஏதேனும் சொத்து பத்துக்கள் யாராச்சும் விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவற்றை விற்பதற்கு மிக உகந்த நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இன்றைய தினம் ஏற்படுகின்ற மாற்றங்களும் பயணங்களும் புதிய நபர்களினுடைய சந்திப்புகளும் மேன்மை தரும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. எடுத்த காரியம் அனைத்திலும் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அது பேச்சால் ஆக என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கிறத நிதானித்து பேச வேண்டியது அவசியமான ஒன்று. கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். குடும்பத்திலும் சரி அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஆரோக்கிய ரீதியாக சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். உடல் இன்னைக்கு மந்த தன்மையையும் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் வழங்குங்க. ஆக என்ன பண்ணணும், முடிந்த வரையிலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீர்கள் என்றாலே இன்றைய தினத்தினை நன்றாக கடந்து விடலாம். அவ்வப்போது சிறு பண வரவு உண்டு. கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் விரயங்கள் சற்று அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான நாள். ஒரு சிலருடைய குடும்பத்தில் மருத்துவ விரயங்களாகவும் அது அமைவதற்கான வாய்ப்புண்டு. ஆக ஆரோக்கிய அமைப்புகளில் கவனம் தேவை. வெளியூர் பயணங்கள் தொழில் வியாபார நிமித்தமாக ஏற்படும் நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. ஆக எந்த பயணங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது. மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் நல்ல கொடிகட்டி பறக்கின்ற லாபங்களை வழங்குகின்ற லாபகரமான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல்
கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவதற்கான நாளாகவும், ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். என்ன பிரச்சனை இருந்ததோ இன்னைக்கு மெடிசன் கேட்டு ஹெல்த் ரிகவர் ஆக ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுதலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் மீனராசிக்கு அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலே விருச்சிக ராசி நேயர்களுக்கும், மீனராசி நேயர்களுக்கும், சிம்மராசி நேயர்களுக்கும் தொழில் சார்ந்த தடைகளை விலக்கி தொழில் ஓட்டத்தை கொடுத்து பொருளாதார ஏற்றத்தை வழங்குகின்ற உன்னத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.